ஹalleluya 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 praise யாக்கோவா. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறையா. பரலோக ராஜாவே, சர்வ சிருஷ்டிகரே, உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே எங்களை உமக்கென்று மீட்டு கொண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம். ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய நாமத்தை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். ஆம் ராஜாவே, அவர்கள் இருக்கிற இடத்துல அப்பா உம்முடைய பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்க வேண்டுமே அப்பா. நீர் அசைவாட வேணுமே ராஜாவே, ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் அசைவாட வேணுமே. ஹல்லேலூயா, நன்றி ஆளுமை துதிக்கிற ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். திருக்கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே, எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யெகோஷுவா மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே என்ற பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் அதை கவனித்து பாருங்கள். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடே கூட நான் இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. அக்கினியில் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்கினியில் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, விக்கினங்கள் ஏதும் சுற்றாது. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகரான தேவனே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகரான தேவனும் நானே. உன்னை மீட்க நான் வந்தேனே, கண்மணி போல் அருமையானவனே. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. உன்னை நானே உருவாக்கினேனே, அன்னை போல ஆதரிப்பேனே. உன்னை நானே உருவாக்கினேனே, அன்னை போல ஆதரிப்பேனே. கண்ணை மூடாமல் காப்பேனே, சொன்னதை நிறைவேற்றுவேனே.
பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். எந்த துன்பத்தில் சோர வேண்டாம், இந்த வாக்குகளை விட வேண்டாம். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இந்த நாளின் வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அதனுடைய 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு யாகுஷுவா அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு, சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யாகுஷுவா அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வார்த்தையாயிருப்பவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்களை நாங்கள் காணும்படியாக எங்கள் கண்களை நீர் திறந்தருளுவீராக. நன்றி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் எங்களோடு கூட பேசும், அப்பொழுது நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எங்களில் குறைவானவைகளை அப்பா சரி செய்வதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. காரணம், தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடியே அப்பா, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை எங்களை சுகமாக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு நன்றி ராஜாவே. உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லா இருதயங்களையும் நீர் திறந்தருளுவீராக. யாகுஷுவா மசிகா நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கிலீஷில் அதே வசனத்தை வாசிக்கிறேன். Matthew chapter 15 verses 21 to 28. Then Yahushua went out from there, departed to the region of Tyre and Sidon, and behold, a woman of Canaan came from that region and cried out to him, saying, Have mercy on me, O Master, Son of David. My daughter is severely demon-possessed. But he answered her not a word. And his disciples came and urged him, saying, Send her away, for she cries out after us. But he answered and said, I was not sent except to the lost sheep of the house of Yasharal. Then she came and worshipped him, saying,
Master, help me. But he answered and said, it is not good to take the children's bread and throw it to the little dogs. And she said, truly, master, true master, yet even the little dogs eat the crumbs which fall from their master's table. Then Yahushua answered and said to her, O woman, great is your faith. Let it be to you as you desire. And her daughter was healed from that very hour. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யகுஷுவா மஷிகா நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of Yahushua Mashiach, who is our Redeemer and our Savior. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த 28ஆம் வசனத்திலே யாகுஷுவா அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்வதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரியதான ஒரு மகிமையான ஒரு சாட்சி என்று பாருங்கள். யாகுஷுவாவே அந்த ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் மிக பெரியது என்று சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று பாருங்கள். The last verse, 28th verse is, O woman, great is your faith. Yahushua himself is declaring it. And how wonderful it is to receive such a declaration, such a witness, testimony from Yahushua Mashiach itself. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட சாட்சியை யகுஷுவாவிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்வோமானால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வளவு அருமையான ஒரு சாட்சி என்று பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய பக்கத்தில் இருப்பவர்கள் கூட நம்முடைய விசுவாசத்தை பற்றி சாட்சி சொல்லுகிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Such a wonderful testimony that woman received. Now we should think about us. What type of testimony we hold today, even from our neighbors. She received it from Yahushua Mashiach, but how much is the testimony we get from our own neighbors, maybe our own family members, and the people who are known to us? So that we need to think about it. So அவள் அந்த அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை பெற்றதை வைத்து நாம் சிந்திக்க வேண்டியது, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய அயலகத்தாரில் அல்லது நான் பழகக்கூடிய மற்றவர்களிடத்தில் நான் பெற்றிருக்கிறதான சாட்சி எப்படிப்பட்டது, என்னுடைய விசுவாசத்தை பற்றி அவர்கள் கொடுக்கிறதான சாட்சி எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். இன்னும் அதிகமாக நாம் அதை குறித்து சிந்தித்தும் பார்க்க வேண்டும். ஸோ இங்கே இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீ யாகுஷுவா அந்த இடத்திலே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவள் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தமிழிலே கூப்பிட்டாள் என்று போட்டிருக்கிறது, இங்கிலீஷில் கிரைடுன்னு போட்டிருக்கிறது. அதன் பொருள் வந்து சத்தமிட்டு கூப்பிட்டாள் என்ற அர்த்தம். ஸோ தட் Canaanite woman, when she came to know Yahushua Mashiach was passing through that place, and she came there and cried to him, saying that, the Master, the Son of David, have mercy upon us, as my daughter is suffering from the possession of devil. ஸோ அவள் இங்கே கத்தி கூப்பிடுகிறாள். கூப்பிடும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறாள் என்று பாருங்கள். அந்த யாகுஷுவா வாழ்ந்த காலத்தில் அங்கே அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று கூட ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஸ்திரீ அவரை பார்த்து, தாவீதின் குமாரனே,
எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறாள் என்று சொன்னால், படித்தவர்கள் இன்னும் அநேக மத போதகர்கள் இவர்களுக்கெல்லாம் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக கூட தெரியாமல் இருக்கும் பொழுது, இந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, இஸ்ரவேலோடு கூட சம்பந்தம் கலவாத, யூதர்களோடு சம்பந்தம் கலவாத இந்த கானானிய ஸ்திரீ அவரை பார்த்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கிறார் என்று சொன்னால், அங்கே என்ன ஏதோ நடந்திருக்கிறது இல்லையா? இல்லாமல் அவள் அப்படி கூப்பிட முடியாது. திஸ் Canaanite woman, who is not even supposed to mix up with Jewish people, mingle with Jewish people according to their customs. Now, she is addressing him as son of David, whereas his own people, the religious leaders and the educated lot, even did not recognize him as a prophet, leave alone son of David. They did not even recognize him as a prophet. At that moment, this woman is crying and saying, "Son of David, have mercy upon us," which means something has happened to her. ஸோ அப்படியானால் அவள் அதை கேட்டிருக்க வேண்டும். யார் மூலமாகவோ அவள் அதை கேட்டிருக்க வேண்டும். கேட்டதினாலே அவள் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாள். இப்போ யெகோஷுவா மசீகாவுக்கு உண்மையாய் உள்ள சிலர், அவரை பின்பற்றுகிறதான சிலர், அவரை அறிந்த சிலர், அவர்கள் பேசியதான அந்த வார்த்தைகளை அந்த ஸ்திரீயானவள் கேட்டிருக்கிறாள். அப்போ கேள்வியினாலே விசுவாசம் வரும். எதை கேட்பதினாலே? தேவனுடைய வார்த்தை கேட்பதினாலே விசுவாசம் வரும். So it means somebody has spoken about Yahushua Mashiach, his known people, his disciples perhaps have spoken, and this woman happened to hear it, and now she is declaring that you are the son of David. அப்போ அங்கே பேசினதான சிலர் அவளிடத்தில் பேசினார்கள் என்று தெரியாது. யாரிடத்திலும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அந்த அம்மா கேட்டிருக்கிறாள். கேட்டுவிட்டு அதை அவள் விசுவாசிக்கிறாள். அப்ப தனக்கு ஆபத்து என்று வரும் பொழுது இவரிடத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், என் குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கும் என்று அந்த அம்மாவுக்கு தோன்றி இருக்கிறது. So as she heard about Yahushua Mashiach, so at the time of need she felt, okay, now I need help. If I go to him, definitely I will receive the deliverance for me and my daughter. So ஜனங்கள் அவரை குறித்து பேசினார்கள். அதை இந்த ஸ்திரீ கேட்டாள் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு பாடம் என்ன? நாமும் கூட பல இடங்களிலே, நாம் போகிற இடங்களிலே நாம் அவரை குறித்து பேசிக்கொண்டு போக வேண்டும். அல்லது அவரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்கிற யாரோ ஒருவர் நேரடியாகவோ அல்லது தூரத்தில் நின்றோ கேட்கிற யாரோ ஒருவருக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. என்றைக்கு அது அவர்களுக்கு பயன்படும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு ஒரு நாள் நிச்சயமாக அது அவர்களுக்கு பயன்படுகிறது என்ற சத்தியம் நாம் மறுக்க முடியாத ஒரு சத்தியமாக இருக்கிறது. அதற்குள்ள சாட்சியைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ உண்மையாகவே யூதர்களோடு சம்பந்தம் கலவாத ஒரு ஸ்திரீ, கலக்க முடியாத ஒரு ஸ்திரீ. Here we see this beloved people of Yahushua Mashiach who trusted in him. Just they were speaking about him, maybe casually in their workplace, or while walking, or while chatting somewhere. They definitely spoke about him. But this woman, we don't know whether she heard it directly or from a distance,
or casually, we do not know that. But whatever she heard about Yahushua Mashiach came in hand for her at the time of her need. So at the time of need came, her thought immediately came to her, okay, I can go to him. And because those people were talking about him, so why don't I try to him? So அவளுக்கு பிரச்சனை, அவளுக்கும் அவளுடைய பிள்ளைக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது அவள் மனதிலே யாரோ அன்றைக்கு பேசினதான பேச்சு, இவரை பற்றி பேசினார்களே, அப்போ இவரிடத்தில் போனால் என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும் என்பதான ஒரு நம்பிக்கை அந்த மகளுக்கு அந்த இடத்திலே வந்திருக்கிறது. காரணம் என்ன? அவரை அறிந்தவர்கள் அவரை குறித்து பேசும் பொழுதுதான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. நேரடியாக ஒருத்தருக்கு போய் வலுக்கட்டாயமாக நீ இதை ஏற்றுக்கொள் என்று போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது அநேக முறை அது வேலையும் செய்யாது. போகிற போக்கில் பேசுகிறதான அந்த பேச்சுகள், நம் எப்பொழுதும் அவரை பற்றியே பேசிக்கொண்டு அவரை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறதான இந்த காரியங்கள் எவ்வளவு பெரிய பலனை தருகிறது என்று இங்கே பாருங்க. எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் அவரை குறித்து பேசிக்கொண்டு போனார்கள் என்று வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக அது வர வேண்டும். So here the casual discussion about Yahushua Mashiach was overheard by this woman, and at the time of need she realized, yes, if I go to that person about whom these people were speaking, I would definitely find deliverance. So it was not forced into her, this thought. We don't see that. So the casual hearing itself brought so much benefit to her, because the children, those who were knowing about Yahushua Mashiach, had the habit of talking about him while walking, while working, or casually anywhere. Even the disciples who were going to Emmaus, on the way to Emmaus, they were talking about Yahushua Mashiach. We know then Yahushua Mashiach himself joined with them. So that should become the lifestyle of every child of Yahushua Mashiach, that we always speak about him. We do not know when it will bear the fruit. We do not know, even not necessary to know. நாம் அப்படி எல்லா காலங்களிலும் அவரை பற்றி பேசுவதே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு வழியாக அது மாறும் பொழுது, அது எப்பொழுது நமக்கு பலனை தருகிறது என்று நமக்கு தெரியாது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நாம் பேசின அந்த பேச்சுக்கள், அவரை பற்றி பேசியதான பேச்சுகள் என்றைக்காவது ஒரு நாளிலே நிச்சயமான பலனை தரும் என்பதற்கு இந்த சாட்சி மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. So this lady not only heard about him, now she acknowledges him also, saying that you are son of David. அந்த சகோதரி கானானிய ஸ்திரியா இருந்தாலும் அவள் வெறுமனே கேட்டதோடு மாத்திரமல்ல, அவள் அதை விசுவாசித்து அதை அவள் அங்கீகரித்து இப்பொழுது அவள் அறிக்கையும் செய்கிறாள். தாவீதின் குமாரனே என்று அவரை அழைக்கிறாள். She not only just heard about him, she believed it, she acknowledged it, and now she testifies, declares by calling him, you son of David, have mercy upon us, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவரை கூப்பிட வைத்தது யாரோ ஒருவர் அல்லது சிலர் பேசினதான பேச்சுக்கள். எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள் அருமையான தேவ பிள்ளையே. ஸோ அதன் பின்பு அவரை தாவீதின் குமாரன் என்று அவள் சொல்லுகிறாள்.
நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியான முறையில் ஜெபிக்க வேண்டும். அவரை சரியான முறையில் நாம் அழைக்க வேண்டும். அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை சொல்லி நாம் அழைக்க வேண்டும். அநேக வழிகளிலே நாம் அவரை அழைக்க அறிந்திருக்கிறோம். அதை சரியாக சொல்லி நாம் அழைக்க வேண்டும். If you want to have miracles in your life, in your prayer life, you must know how to call him, how to address him. As the scripture says, we know many ways and you should apply the right word at the right place. It's very important. அப்போ சரியான வார்த்தையை சரியான இடத்திலே நாம் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். ஓகே, அவரை தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது அங்கே யாகுஷுவா மசிகா அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். யாகுஷுவா மசிகாவை அவள் கூப்பிடுகிறாள். மிகவும் பொருத்தமாக அவரை சொல்லி அவரை கூப்பிட்ட பிறகு கூட அவர் அங்கே அவளுக்கு பதில் சொல்லவில்லை. Though she called him, addressed him in the right manner and cried to him to have mercy upon her, Yahushua Mashiach did not speak a word. Truly it is a surprise. மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். யாகுஷுவா மசிகா ஒரு வார்த்தையும் அவளுக்கு சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது சீஷர்கள் தான் அங்கே சொல்லுகிறார்கள், ஐயா, இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்ற அளவுக்கு அவரிடத்திலே சீஷர்கள் போய் சொல்லுகிறார்கள். Now the disciples are going and telling the master, please send her away, for she is coming and troubling us. நாம் ஜெபிக்கிற வேளையில நம்முடைய ஜெபம் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் கிரியை செய்யும் வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே சீஷர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்கள், ஐயா, அவர்கள் நம்மை தொந்தரவு, அந்த ஸ்திரீ நம்மை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார், அவளை அனுப்பிவிட வேண்டும். Hallelujah. Our prayer has to be in such a way that we need to continue to pray till we receive the answer. பதில் கிடைக்கும் வரைக்கும் நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவள் அப்படித்தான் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். சீஷர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. நாம் செய்கிறதான இந்த ஆவிக்குரியதான வாழ்க்கையில, ஆவிக்குரியதான இந்த பயணத்திலே இதே போன்ற பல சம்பவங்கள் நம்மை மனம் தளர செய்யக்கூடியதான, நம்மளை பலவீனப்படுத்தக்கூடியதான அநேக விஷயங்கள் கடந்து வரும். There will come many incidents, many actions which will discourage us, which will weaken us from our goal. It will distract us from our goal. Many things will come. ஸோ இங்கே யகுஷுவா மசிகா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எவ்வளவு நம்பிக்கையோடு கூட ஓடி வந்திருப்பாள். வந்துவிட்டு அவள் எங்கே கதறுகிறாள், எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிறாள். யகுஷுவா மசிகா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எவ்வளவு தூரம் அவளுடைய மனம் சோர்ந்து போயிருக்கும். ஐயோ, நான் இவரை நம்பி அல்லவா நான் வந்தேன், இவரின் மகளுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி நம்பி அல்லவா இவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு தனி மனுஷியாக நான் ஓடி வந்தேனே. இவ்வளவுக்கும் அவள் யூதர்களோடு கூட பேசக்கூடாது. அப்படி இருந்தும் அவள் தைரியமாக அந்த இடத்தில் வந்திருக்கிறாளே, அப்படிப்பட்டவளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் யாகுஷுவா மசிகா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
This woman came with so much faith, with so much trust. I heard about this man, so if I go to him, I will surely find deliverance. So she addressed him in the right way and cried for mercy, but Yahushua wouldn't speak a word. And the disciples had to tell him, please send her away. Which means say something and send her away. சீசர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அவளை அனுப்பிவிடும் ஐயா என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? நாம் சோர்ந்து போயிருப்போம், நாம் பின்வாங்கி போயிருப்போம். இவர் வேண்டாம் ஐயா, நாம் வேறு இடத்திற்கு போகலாம் என்று போட்டோம். In that place, if we were there, we would have decided, okay, not to go behind him, who broke our trust. Just leave him, let us go somewhere else. But that woman did not do that way. அந்த ஸ்திரீ அந்த மாதிரி செய்யவில்லை. யாகுஷுவா மசிகா இன்னும் சொல்லுகிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். ஏனெனில் அவள் கானானிய ஸ்திரீ, அவள் இஸ்ரவேல் ஸ்திரீ அல்ல, கானானிய ஸ்திரீ. அப்ப கானானிய ஸ்திரீக்கு நான் உதவி செய்ய முடியாது என்ற அர்த்தத்தில் இங்கே யாகுஷுவா மசிகா பேசுகிறார். யாகுஷுவா மசிகா says, but he answered and said, 24th verse, I was not sent except to the last sheep of the house of Yasher. He says, I came to serve the last sheep of Yasharal, the house of Yasharal, and not to a Canaanite persons. So they were discriminated people. So he said, no, I did not come to serve them, but I came to serve the house of Israel, the last sheep. அப்போ அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். ஸோ அவர்களுக்காக நான் வரவில்லை, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டிற்காக நான் வந்திருக்கிறேன், நாடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே நான் வந்திருக்கிறேன். அவர் பேசாமல் இருந்தது ஒரு விதமான சோர்வு. அதன் பின்பு இப்படியும் சொல்லிவிட்டார், நான் உங்களுக்கு இது கிடையாது, இது என்னுடைய ஜனங்களுக்காக நான் வந்திருக்கிறேன். First thing, he did not utter a word. That's a big discouragement for her. And further also, when he opened his mouth and said that I am not to serve them, but to serve the house of Yasharel, it's much more broken, much more discouragement. Now what to do? இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக அவள் ஒரு தீர்மானம் எடுத்து, அவள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் சீசர்களிடத்தில் போய் பேசிக்கொண்டு தன்னுடைய நேரத்தை அவள் செலவழிக்கவில்லை. மீண்டும் அவள் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். தான் வெறுமனே வார்த்தையில் விசுவாசித்தது மட்டுமல்ல, அவரை தாவீதின் குமாரனே என்று அழைத்தது மட்டுமல்ல, இப்பொழுது அவர் இவ்வளவு சொன்ன பிறகும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிறாள். இங்கிலீஷ்ல வர்ஷிப்னு போட்டிருக்கு. Even after such a big discouragements, she did not lose her heart. She goes one step ahead and falls at his feet and worships him. Hallelujah. அவள் இருதயம் நொறுங்கி போகவில்லை. தான் எதை கேட்டாலோ அந்த விஷயத்தில் அவள் உறுதியாக இருந்தாள். எதற்காக அவள் வந்திருக்கிறாளோ அந்த விஷயத்தில் அவள் உறுதியாக இருந்தாள். She was not broken in her heart in spite of all these discouragements. She persisted in what she was
believing or what she was seeking. She was so persistent about it. She continued. She took one step ahead. Unexpected step she took. She just fell down at his feet and worshipped him and cried, "Have mercy upon us. Help me." She is asking, "Help me." எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டார். எத்தனை ஸ்டெப் என்று பாருங்க. முதலாவது வந்தாள், ஆர்வத்தோடு வந்தாள். யாகோஷுவா ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அடுத்து சீஷர்கள் சொன்ன பிறகு சொல்லுகிறார், இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தானே தவிர அவளுக்கு அல்ல என்று சொன்னார். அதன் பின்பு அவள் செய்கிற மூன்றாவது காரியம் அவருடைய பாதத்தில் விழுந்து விடுகிறாள். See her persistence. She came with a lot of faith and cried to Yahushua Mashiach. He did not speak a word. Then disciples, when they spoke to Yahushua, he said, "No, I did not come to cater this people. I have come to serve the house of Yasharel." Second discouragement. But this all could not distract her from her goal. She was so persistent. I will continue till I receive it. So she did that unexpected thing, just fell down and worshipped him. இப்பொழுது யாகோஷுவா என்ன செய்தார் என்று பாருங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். But he answered and said, "It is not good to take the children's bread and throw it to the little dogs." அவர்களுடைய மதிப்பு, கானானியர்களுடைய மதிப்பு அந்த நாளிலே யூதர்கள் அவர்களை ஒரு நாய்கள் என்றுதான் வைத்திருந்தார்கள். அவள் அவ்வளவு தூரம் நொறுக்கப்பட்ட பிறகும் யாகோஷுவா இன்னும் அதிகமாக அவளை அடிக்கிறார். நீங்கள் நாய்கள், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் உங்களுக்கு போட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய எதிர்ப்புறையான ஒரு காரியம். Now Yahushua says, "No, I cannot give the bread of my children to the dogs, little dogs." So he is humiliating her, insulting her, saying that we count you people as dogs. So this children's food I cannot come and give to dogs. What a great discouragement. What a great discouragement. எவ்வளவு பெரிய ஏமாற்றம் பாருங்கள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு நான் கொடுக்க முடியாது. எவ்வளவு தூரம் அவள் நொறுங்கி போயிருப்பாள் என்று சிந்தித்து பாருங்கள் அருமையான தேவ பிள்ளை. எவ்வளவு நம்பிக்கையோடு கூட அவள் வந்தாள். இப்பொழுது எத்தனாவது தடவையாக அவளுக்கு ஏமாற்றம் வருகிறது என்று பாருங்கள். How much she must have disappointed. Oh, I came with so much faith. And now he is humiliating and telling, என்னை இழிவுபடுத்தி எனக்கு அதை தரமாட்டேன் என்று அவர் சொல்லுகிறாரே. எந்த அளவுக்கு அவள் நொறுங்கி போயிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளை. எத்தனை விஷயங்கள் என்று பாருங்க. முதலாவது, அவள் கூப்பிட்டதுக்கு ஒரு வார்த்தையும் யாகோஷுவா மசீகா பேசவில்லை. இரண்டாவது,
அவர் சொல்லுது, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்று சொல்லிவிட்டார். 2வது வார்த்தை. 3வதாக அவள் காலில் விழுந்து பணிந்து கொள்ளும்போது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவளை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி உனக்கு தரவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் யாகுஷுவா மசிஹா. இப்பொழுது அவள் அந்த இடத்திலே நீங்களோ நானோ இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? So now, how many insults or discouragement she got now? First of all, she came with so much faith. Yahushua did not respond to her cry, did not speak a word. Then when the disciples forced him, he said, no, I came to serve only Yasharal and not otherwise. Now the third, she went to the extreme step, and Yahushua also doing the extreme insult to her, addressing her as dogs, and says, no, I cannot give the bread of our children to the dogs. In that place, if you and me were there, what we would have done? Just think about it. Now this lady, still, she persisted. She persevered her point. Continued to go behind. Seek till you find. அவள் அதில் உறுதியாக இருந்தாள். தான் என்ன வேண்டும் என்று நினைத்தாலோ அதில் உறுதியாக இருந்தாள். இங்கே 3 விதமாக அவள் சோதிக்கப்படுகிறாள். இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் கடைசியில் அவளை இழிவுபடுத்துகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு கூட அவள் திரும்பவும் என்ன சொல்லுகிறாள் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லுகிறார். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு மிச்சமானதை நீர் எனக்கு தாரும், அது எனக்கு போதும் என்ற அளவுக்கு அவள் யாகுஷுவா மசிஹா அவளை எந்த அளவுக்கு தாழ்மைப்படுத்தினாரோ அவள் அதற்கும் கீழாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாள். எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினாரோ அதற்கும் கீழாக அவள் தன்னை தாழ்த்தி விட்டு சொல்லுகிறாள், கீழே விழுகிற துணிக்கைகளை ஆகிலும் எனக்கு தர வேண்டும். When Yahushua Mashiach insulted her so much, humiliated her so much, what did she do? She humbled more than that. Perseverance. The persistence. Let come what may. Nothing can discourage me. Nothing can distract me. From my seeking. எதுவுமே என்னை பலவீனப்படுத்த முடியாது. நான் எதை கேட்டேனோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். சங்கீதம் 27:4 சொல்லுகிறார் அல்லவா, யாகோவிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். In Psalm 27:4 we read, I have decided one thing from Yahuwah and I will seek after it. I will seek after it. I will continue to go behind it. யாகோவிடத்தில் ஒன்றை கேட்டேன், நான் அது கிடைக்கும் வரைக்கும் நான் அதன் பின்பு நான் போய்கொண்டே இருப்பேன். சங்கீதம் 123 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியுடைய கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும்,
எங்கள் தேவனாகிய யாகுவாவே, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Psalm 123 verse 1. Verse 2, sorry. As the hands of maid servants look upon the hands of the master, and the hands of the maids look at the hands of the mistress, so our eyes will look upon you till we receive mercies from Yahuwah. Till we receive the mercy from Yahuwah. எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்போம். Yahushua said, ask and it shall be given to you. Meaning is, till it is given, keep asking. Knock and the door shall be opened. Kadavu, till the door is open, keep knocking. And seek till you find it. Till you find it. Seek, you will find it. No, till you find it, continue to seek. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். எனக்கு தரப்படும் வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். திறக்கப்படும் வரைக்கும் நான் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். கண்டடையும் வரைக்கும் நான் தேடிக்கொண்டே இருப்பேன். இதற்கு இடையில என்ன வந்தாலும் என்னுடைய கவனத்தை நான் திசை திருப்ப மாட்டேன். I will continue to do that. And I will not divert my attention till I receive what I wanted. That should be the attitude in our faith life, in our prayer life. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில இதுதான் நம்முடைய காரியங்களாக இருக்க வேண்டும். கிடைக்கும் வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அநீதி உள்ளதான அந்த நியாயாதிபதியை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் மனுஷனுக்கு பயப்படுவதில்லை. லூக் 18 chapter. நான் மனுஷனுக்கு பயப்படுவதில்லை, எனக்கு கடவுளுக்கு நம்பிக்கையும் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த விதவையான ஸ்திரீயானவள் என்னை அலட்டி கொண்டு இருக்கிறபடினாலே நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று அவன் தீர்மானிக்கிறான். This unrighteous judge in Luke chapter 18, 1-6 we read that, has decided in his heart, though I don't fear men, I don't fear Elohim, yet because this woman is coming and troubling me, so I will arise and I will do judgment for her. I will avenge her petitions. So he decides in his heart that I have to do something for this because she is persistent in her cries, in her complaint. So I will have to do something for her. Even the unrighteous judge decides like that. ஸோ அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை சொல்லுகிறான், இவள் என்னை அலட்டிக்கொண்டே இருக்கிறபடியினாலே நான் இவளுக்கு கண்டிப்பாக நியாயம் செய்ய வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 18ஆம் அதிகாரம் அந்தப்படியே 7ஆம் வசனம், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில்
நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? So Yahushua says here in Luke 18 chapter 18 verse 7, and shall Elohim not avenge his own elect who cry out day and night to him, though he bears long with them? Will he not avenge them? If the unrighteous judge could avenge the petition of that lady, the righteous judge, our Yahushua Mashiach, how much more he will avenge for his elect and their cry. Surely he will avenge. Now, இங்கே லூக்கா மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருவோம். 28ஆம் வசனத்திலே இப்பொழுது யாகுஷா மசீஹா அவளுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. முதலாவது ஒரு வாயை திறக்கவில்லை. பின்பு சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று வேற அல்ல என்று சொன்னார். இனி மூன்றாவது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பது சரியல்ல என்றும் சொன்னார். இவ்வளவையும் அவள் பொறுமையாக சகித்தாள். பின்னும் அவரிடத்தில் பேசும் பொழுது, நான் கீழே விழுகிற துணிக்கைகளை சாப்பிடலாம் அல்லவா என்று அவள் கேட்கும் பொழுது, தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தி ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி அவள் ஜெபிக்கும் பொழுது, இப்பொழுது யாகுஷுவா மசீஹா என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். யாகுஷுவா அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் சுஸ்தமானாள். ஹல்லேலூயா. When she endured all these trials, humiliations, refusals from Yahushua, finally the statement what she made, she said, at least the crumbs which fall from the table, I can eat that, is that moved the heart of Yahushua. And he calls her now, woman, great is thy faith. Great is thy faith. யாகுஷுவா இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் மிக பெரிது என்று சொல்லி, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்யப்பட்டது என்று சொல்லும் போது, யாகுஷுவா இதை முதலே செய்திருந்தால் இவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிது என்பது இந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கார். அவர் காட்டியிருக்க முடியாது. ஆகையினால தான் இவ்வளவு சோதனைகளை அவள் கடந்து வரும்படி செய்து, இவ்வளவுக்கு பிறகும் அவள் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறார்கள், ஆனால் என் சொந்த ஜனங்களோ இந்த அளவுக்கு என்னிடத்தில் இல்லையே என்ற ஏக்கத்தில் தான் அவர் இதையெல்லாம் அங்கே அனுமதிக்கிறார். இல்லையானால் ஒரே வார்த்தையிலே எத்தனையோ பேருக்கு செய்த அவர் அவளுக்கும் அதை செய்திருக்கலாம். Yahushua wanted to reveal the faith which was in her, being a Gentile. How much faith she had after so much humiliations and refusals. She still persisted. Her prayers, nothing could discourage her, and she humbled herself to the lowest point. And now Yahushua called her, "Oh woman, great is your faith. Let the desire of your heart be given to you. Let it be according to the desire, your desire." So Yahushua could have done it at the first cry itself. No. He wanted to reveal to his own people, see, you people don't
believe me, you see a stranger, a Gentile, how much she believes in me and how much is her faith. For that reason only, Yahushua did all these things. Otherwise, he is not a unrighteous judge, or he is not a merciless one. No. He knew what he was going to do. But to bring out her faith, to reveal her faith to the world, he did all these things. Dear children of Yahuwah, do you undergo such situation in your life? Don't worry. You will be lifted up like this woman one day. Your faith will be revealed one day. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் இப்படி தோன்றுகிறதோ? நான் எவ்வளவு ஜெபித்தேன், எவ்வளவு தாழ்த்தினேன், ஒன்றும் நடக்கவில்லையே. கவலைப்படாது. அந்த கானானிய ஸ்திரீக்கு செய்த அதே காரியத்தை யாகோஷுவா உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் விசுவாசம் பெரிது என்பதை அவர் உலகம் அறியும்படி செய்வார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் ஜெபங்கள், உங்கள் முயற்சிகள் எதுவுமே வீணாய் போகவில்லை. So do not be dismayed, do not be disappointed and discouraged. Continue to seek after the things with the perseverance. Continue to do that. Yahweh will honor your faith. Yahweh will honor your humbleness. And at the end, he will lift your head up and declare your faith to the world. Hallelujah. அதை அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். உங்கள் விசுவாசம் அங்கீகரிக்கப்படும். உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். நீங்கள் எவ்வளவு தாழ்த்தப்பட்டீர்களோ, எவ்வளவு தாழ்ந்திருக்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் அவர் உங்களை உயர்த்த போகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். Be of good courage. How much you are humiliated, how much you are disappointed, that much he will lift you up. So don't worry. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. Oh Heavenly Father, we praise and thank you for this wonderful moment. Thank you for your word, and we believe that you have spoken through your word, Father. அப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு, இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டு உற்சாகப்பட்டு தகப்பனே, எங்கள் வழிகளை சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. After hearing this message, Father, enable us to search our hearts and correct wherever it is necessary, and strengthen us, Father, that we may get our faith acknowledged one day. எங்கள் விசுவாசம் ஒரு நாள் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாங்கள் அப்பா அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. நன்றி ராஜாவே. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இனி கேட்க போகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், தயவு எல்லாரோடு கூட இருக்கட்டும் ராஜாவே. ஸ்தோத்திரம். Father, I pray, bless the children, those who are hearing this message and those who will be hearing this message. Let your mercy and grace and favor be upon your children. In the matchless name of Yahushua Mashiach, I pray with thanksgiving. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மஷிகாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா bless you all. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.